பிரதர் குட் மார்னிங். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கிறோம். பாபா நினைவுல. சிஸ்டர், நேத்து ஒரே கொண்டாட்டம் தான் வீர்த்தவாணி. ஆமா, இன்னைக்கும் அதே போல ஒரு வரதானம் ஸ்லோகனும் இருக்கு. இது நினைவு மற்றும் சேவை டபுள் லாக் எப்படி போடுறதுன்னு அப்பா சொல்லியிருந்தாரு. நினைவு மற்றும் சேவை டபுள் லாக். ஆமா. அப்புறம் இந்த உலகம் தான் உங்களுக்கு பிளே கிரவுண்டு. அதுல வர பிரச்சனைகள் தான் உங்களுக்கு விளையாட்டு பொம்மை அப்படின்னு ஸ்லோகன் சொல்லியிருந்தாரு. சூப்பரா இருந்துச்சு அதுவும். சரிங்க சிஸ்டர், ஓகே பார்க்கலாம். இன்னைக்கு வாணி சூப்பர் தான். அப்போட மகா வாக்கியங்களை கேட்போம். 23/12/2024 23/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவிடம் புத்துணர்வு பெற வருகின்றீர்கள். பாபாவை சந்திப்பதன் மூலம் பக்தி மார்க்கத்தின் களைப்பு அனைத்தும் விலகி விடுகிறது அப்படின்னு ஒரு இனிமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க அப்பா. களைப்பு நீக்கிறதுக்கு பாபாவிடம் நீங்க வர்றதுக்கே ரெஃப்ரெஷ் ஆகுறதுக்கு தான், புத்துணர்வு அடைகிறதுக்கு தான். இங்க வர்றதுனால, பாபாவை சந்திக்கிறதுனால உங்களுடைய பக்தி மார்க்கத்தின் களைப்பு கூட நீங்கி விடுது அப்படின்னு சொல்றாரு. 63 பிறவியா பக்தி பண்ணிட்டு வந்துட்டீங்க. இந்த ஒரு பிறவில ஞானம் கிடைக்கும் போது அந்த ரெஃப்ரெஷ் ஆயிடுறீங்க இல்லையா, அப்பதான் களைப்பு நீங்கிடுதுங்கிறாரு. அப்பா கேள்வி கேக்குறாங்க, பாபா குழந்தைகளாகிய உங்களை எந்த விதியின் மூலம் புத்துணர்வு பெற செய்கின்ற? பாபா குழந்தைகளாகிய உங்களை எந்த விதியின் மூலம் புத்துணர்வு பெற செய்கின்றார்? பதில், பாபா ஞானத்தை சொல்லி சொல்லி உங்களை புத்துணர்வு அடைய செய்கின்றார். 2, நினைவின் மூலமும் கூட குழந்தைகளாகிய நீங்கள் புத்துணர்வு அடைந்து விடுகின்றீர்கள். உண்மையில் சத்தியுகம்தான் உண்மையான ஓய்வு பெறும் உலகம். அங்கு கிடைக்காத பொருளே இல்லை. எந்த பொருளையும் அடைய கஷ்டப்பட வேண்டி இருக்காது. 3வது பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அதுலயே சிவபாபாவின் மடியில் வந்த உடனேயே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓய்வு கிடைத்து விடுகிறது. களைப்பு அனைத்தும் விலகி விடுகிறது. ஆமா, எல்லாருடைய களைப்பும் விலகணும்னா முதல்ல தண்ணி அடிக்கிறார் அப்பா. முதல்ல எப்படி மூஞ்ச தண்ணி அடிச்சு விடுறாரு. ஞானத்தை சொல்லி சொல்லி ரெஃப்ரெஷ் பண்றாராம். அதான் மூஞ்சில தண்ணி அடிக்கிறார். ஞானத்தை சொல்லி சொல்லி உங்களை புத்துணர்வு அடைய செய்யறாரு அப்பா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. செகண்ட் பாயிண்ட்ல யோகத்தின் மூலமாவும் நீங்க புத்துணர்வு அடையறீங்க, ரெஃப்ரெஷ் ஆகுறீங்க. அப்ப சத்தியுகம் தான் உங்களுக்கு உண்மையான யுகம், அதாவது உண்மையான ஓய்வு பெறதுக்கான யுகம் அப்படின்னும் தெரிஞ்சிருக்கீங்க. அங்க கிடைக்காத பொருளே எதுவும் கிடையாது. அந்த பொருளை அடையிறதுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டியது இருக்காது. ஆனா இந்த உலகத்துல எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அடைய வேண்டியது இருக்குது இல்லையா? அந்த மாதிரி விஷயம் அங்க இல்லைன்னும் போது அதுவே குஷி தானே, அதுவே புத்துணர்வு அடைகிற மாதிரி தான் அப்படிங்கிறாரு. அப்புறம் 3வது பாயிண்ட் சொல்றாரு, தந்தையின் மடி, தந்தையின் நினைவுல இருக்கிறது கூடவே உங்களுக்கு அது கூட உண்மையான ஓய்வுன்னு சொல்றாரு. தந்தையின் மடின்னு சொல்றது நினைவுல வந்துட்டீங்கனாலே ஓய்வுல வந்துட்டீங்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன சொல்றது சார்? கடைசி பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. 3வது, களைப்பு அனைத்தும் விலகி விடுகிறதுன்னு சொல்றாரு. அதான் தந்தையின் மடிக்கு வந்த உடனேயே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஓய்வு கிடைத்து களைப்பு அனைத்தும் விலகி விடுகிறது. ஓகே, சரி. ஓம் சாந்தி. பாபா வந்து புரிய வைக்கின்றார். கூடவே இந்த தாதாவும் புரிந்து கொள்கிறார். ஏனென்றால் பாபா இந்த தாதாவின் மூலம் வந்து புரிய வைக்கின்றார். எப்படி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களோ அதுபோல் இந்த தாதாவும் புரிந்து கொள்கிறார். தாதாவை பகவான் என்று சொல்லப்படுவது இல்லை, இது பகவானுடைய மகா வாக்கியம் ஆகும். பாபா என்ன புரிய வைக்கிறார்? பாபா என்ன புரிய வைக்கின்றார்? ஆத்மா அபிமானியாகுக. ஏனென்றால் தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளாமல் பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்ய முடியாது. இந்த சமயத்தில் ஆத்மாக்கள் அனைத்தும் தூய்மையற்றதாக இருக்கின்றன. தூய்மையற்றவர்களுக்குத்தான் மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறது, தூய்மையானவர்களை தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. இது மிகவும் சகஜமாக புரிந்து கொள்ள வேண்டிய மற்றும் புரிய வைப்பதற்கான விஷயங்கள் ஆகும். பாபா தாதா 2 பேர் இருக்காங்க. அப்ப பாபா உடல்ல
அதாவது பிரம்ம பாபா உடம்புல சிவபாபா வந்திருக்காரு. அதுல சொல்றாரு, சிவபாபாவை தான் பகவான்னு சொல்ல முடியும், இந்த தாதாவை பகவான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. பாபா புரிய வைக்கிறார், பகவான் புரிய வைக்கிறார், இந்த தாதா கூட புரிஞ்சுக்கிறார். கூடவே குழந்தைகளாகிய நீங்களும் புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க? ஆத்மா ஆத்மா தூய்மையற்ற நிலையில இருக்குது, இப்ப தூய்மையாகணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு அப்பா. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே வாருங்கள் என்று மனிதர்கள் தான் அழைக்கிறார்கள். தேவதைகள் ஒருபோதும் இப்படி சொல்ல மாட்டார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா தூய்மையற்றவர்கள் அழைப்பதினால் வருகிறார். தேவி தேவதை ஒருபோதும் இப்படி சொல்ல மாட்டார்கள். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபா தூய்மையற்றவர்கள் அழைப்பதினால் வருகின்றார். ஆமா, நம்ம தான் தூய்மையற்றவங்களா இருக்கோம். அதான் ஆத்மா தான் தூய்மையற்ற நிலையில இருக்குன்னு முதல்ல சொன்னார் இல்லையா? அப்ப ஆத்மாக்கான நாம தூய்மையற்ற நிலையில இருக்கோம். அப்ப தூய்மை அற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே, பதித்த பாவனரே வாருங்கள் வந்து எங்களை தூய்மையாக்குங்கன்னு ஆத்மா அழைக்குது. வருகின்றார். ஆத்மாக்களை தூய்மையாக்கி பிறகு தூய்மையான உலகத்தையும் ஸ்தாபனை செய்கின்றார். ஆத்மாதான் பாபாவை அழைக்கிறது, சரீரம் அழைக்காது அல்லவா? எப்போதும் தூய்மையாக இருக்கக்கூடிய பாரலௌகீக தந்தையை தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். இது பழைய உலகமாகும். பாபா தூய்மையான உலகத்தை உருவாக்குகிறார். எங்களுக்கு இங்கேயே அளவற்ற சுகம் இருக்கிறது என்று சொல்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொருட்கள் செல்வம் நிறைய இருக்கிறது, நமக்கு இதுதான் சொர்க்கம் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் உங்களுடைய பேச்சை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? கலியுக உலகத்தை சொர்க்கம் என்று புரிந்து கொள்வது கூட முட்டாள்தனமாகும். அதான் கலியுகத்தை சொர்க்கம்னு புரிஞ்சுக்கிறது கூட முட்டாள்தனம். அப்ப இது தூய்மையற்ற உலகமா இருக்குது. இங்க சில செல்வந்தர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு இதுவே சொர்க்கம் போல அனுபவமாகுது அப்படின்னு சொல்ற. ஏன்னா செல்வம் நிறைய இருக்குது, அப்ப அவங்க சுகமா வாழ்றாங்க அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கிற. ஆனா இது தூய்மையற்ற உலகம். இங்க சுகம் சாந்தி இருக்க முடியாது. செல்வம் இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இருக்க முடியுமா? அதுவும் இருக்காது. அப்புறம் வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்குமா? எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கும். அது எப்படி அப்புறம் எப்படி இதை சுகதாமம்னு சொல்ல முடியும், சுகமா வாங்கன்னு சொல்ல முடியும்? ஏதோ துக்கம் அனுபவம் ஆயிட்டு தான் இருக்கும், இருந்தாலும் அவங்க அப்படித்தான் புரிஞ்சுக்கிறாங்க, நாங்க சொர்க்கத்துல வாழ்றோம் அப்படின்றாரு. ஓகே பிரதர், எவ்வளவு உளுத்து போன நிலை ஆகிவிட்டது, இருந்தாலும் கூட நாங்கள் சொர்க்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று மனிதர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகள் புரிய வைக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன கல்புத்திக்காரர்களா? மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாதா என்று பாபா கேட்பார் அல்லவா? நம்மளதான் சொல்றாரு. அதான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கலன்னா உங்களை எப்படி சொல்ல முடியும்? கல்புத்திக்காரங்கன்னு சொல்ல முடியும். முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறாரு. கல்புத்திக்காரர்களா மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாதா என்று பாபா கேட்பார் அல்லவா? தாங்கள் தங்க புத்தியுடையவர்களாக ஆகினால் தானே மற்றவர்களையும் மாற்ற முடியும். நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். இதில் வெட்கப்படுவதற்கான விஷயம் இல்லை. ஆனால் மனிதர்களுடைய புத்தியில் நிரம்பி இருக்கும் அரை கல்பத்தின் தலைகீழான வழிகள் ஒன்றும் விரைவாக மறைந்து விடுவதில்லை. பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொள்ளாத வரை அந்த சக்தி வர முடியாது. இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றின் மூலம் மனிதர்கள் கொஞ்சமும் மாறுவதில்லை. நாளுக்கு நாள் இன்னும் தான் கெட்டு வந்துள்ளார்கள். சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாகத்தான் ஆகியுள்ளார்கள். நாம் தான் சதோ பிரதான தேவி தேவதைகளாக இருந்தோம், எப்படி கீழே விழுந்து விட்டோம் என்பது யாருடைய புத்தியிலும் இல்லை. யாருக்கும் கொஞ்சம் கூட தெரியவில்லை. அதான் அரை கல்பத்தின் அழுக்க அவங்க தலையில இருக்கிறதுனாலதான் அவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீங்க ஞானத்தை சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது, தைரியத்தோட சொல்லணும். அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதான் அரை கல்பத்தின் அழுக்கு இருக்குதுன்னு சொல்றாரு இல்லையா? அதனாலதான் அவங்க சீக்கிரமா புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படிங்கிறார். தூய்மையற்ற நிலையில இருக்கும், இது நரகமா இருக்குது அப்படிங்கறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறார். வேத சாஸ்திரங்களால யாரும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக முடியாது, பாபா தான் வந்து தூய்மையாக்க முடியும் அப்படிங்கிறார். அதான் அந்த வேத சாஸ்திரங்களால மனிதர்கள் யாரும் மாறுறதே கிடையாது அப்படிங்கிறார்.
மேலும் 84 பிறவிகளுக்கு பதிலாக 84 லட்சம் பிறவிகள் என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் பிறகு எப்படி தெரியும்? பாபாவை தவிர ஞான ஒளியை கொடுக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு பின்னால் வாசல் வாசலாக ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். விழுந்து விழுந்து குப்புறப்படுத்தி விட்டனர். சக்தி அனைத்து முடிந்து விட்டது. பாபாவை யதார்த்தமாக தெரிந்து கொள்வதற்கு புத்தியில் கூட சக்தி இல்லை. பாபா தான் வந்து அனைவரது புத்தியின் பூட்டையும் திறக்கிறார். எனவே எவ்வளவு புத்துணர்வு பெறுகின்றார்கள். அது 84 பிறவி 84 பிறவி தான் சக்கரம். ஆனா 84 பிறவிகளின் 84 லட்சம் பிறவிகளின் அப்படின்னு சொல்றதுனால 84 லட்சம் பிறவிகளின் சக்கரத்துல வரோம் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்க இந்த மாதிரி கீழான நிலை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாரு. அதுலயும் கோயில் கோயிலா போய் வாசல் வாசலா அலைஞ்சு குப்பரவே படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. வாசல்ல போய் விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க இல்லையா, அதை சொல்றாரு அப்பா. ஒவ்வொரு வாசல் வாசலா போய் ஏமாற்றம் அடைகிறாங்க. அப்படியே களைப்படைஞ்சு குப்பரவே படுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு இல்லையா, அஞ்ஞான உறக்கத்துல உறங்கிக்கிட்டு இருக்காங்க, கும்பக்காரன உறக்கத்துல உறங்கிக்கிட்டு இருக்காங்க. 84 லட்சம் பிறவிகள்னு சொல்லிட்டாங்க. இன்னும் கலியுகம் முடியறதுக்கு 40,000 வருஷங்கள் இருக்குன்னு சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க நம்புறதுனாலதான் இந்த மாதிரி அடைஞ்சிட்டாங்க, இந்த மாதிரி நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற தந்தை. இப்ப மீண்டும் உங்களுக்கு வந்து இந்த நாடகத்தின் சக்கரம் 84 பிறவி தான், 5000 வருஷம் தான் அப்படின்னு சொல்றதுனால நீங்க விழிப்படைகிறீங்க அப்படின்னு சொல்றாரப்பா. அதான் ஒளி கிடைச்சிருக்கு உங்களுக்கு, அதனால விழிப்படைகிறீங்க அப்படிங்கிற. குழந்தைகள் தந்தையிடம் புத்துணர்வு பெற வருகிறார்கள். வீட்டில் ஓய்வு கிடைக்கிறது அல்லவா? பாபா கிடைத்தவுடன் பக்தி மார்க்கத்தின் களைப்பு அனைத்தும் விலகி விடுகிறது. சத்தியுகத்தையும் கூட ஓய்வுக்கான உலகம் என்று சொல்லப்படுகிறது. உங்களுக்கு இங்கே எவ்வளவு ஓய்வு கிடைக்கிறது? அங்கு கிடைக்காத பொருளே இல்லை. எந்த பொருளை அடையவும் முயற்சிக்க வேண்டாம். இங்கே பாபாவும் புத்துணர்வு அளிக்கின்றார் என்றால் இந்த தாதாவும் அளிக்கின்றார். பாபாவின் அடியில் வரும்பொழுது எவ்வளவு ஓய்வு கிடைக்கிறது? ஓய்வு என்றாலே அமைதியாகும். அதான் உங்களுக்கு அமைதி கிடைக்குது. சிவபாபாவும் புத்துணர்வு அளிக்கிறார், பிரம்மா பாபாவும் புத்துணர்வு அளிக்கிறார். அப்ப ஓய்வுங்கிறது அமைதி தான். நீங்க நினைவுல இருக்கீங்கன்னா எப்படி இருப்பீங்க? சாந்தி அமைதியா இருப்பீங்க இல்லையா, பரமாத்மா நினைவுல. அதத்தான் சொல்றாரு, ஓய்வு இங்கேயும் கிடைக்கும் உங்களுக்கு, எது சங்கம யுகத்திலையும் கிடைக்கும், சத்தியுகத்திலையும் உண்மையான ஓய்வு கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அங்கவும் எந்த ஒரு பொருளையும் அடையிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறார். எல்லாமே உங்களுக்கு இயல்பா கிடைக்கும் அப்படின்றார். எல்லாரும் சாந்தி தாமத்துல அமைதியா போயிடுவாங்க விநாசத்துக்கு அப்புறம். அவங்க எந்த ஒரு உணர்வும் இல்லாம பரந்தாமத்துல இருப்பாங்க. நம்ம எல்லா உணர்வுகளோடையும் ஓய்வு நிலையில எங்க இருப்போம்? சொர்க்கத்துல இருப்போம் அப்படின்னு சொல்றேன். மனிதர்களும் களைப்படைந்து அமைதியாகி விடுகிறார்கள். ஓய்விற்காக சிலர் ஆங்காங்கே செல்கிறார்கள் அல்லவா? ஆனால் அந்த ஓய்வில் புத்துணர்வு இல்லை. இங்கே உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை கொடுத்து புத்துணர்வு பெற செய்கின்றார். பாபாவின் நினைவின் மூலம் கூட எவ்வளவு புத்துணர்வு பெறுகிறார்கள். மேலும் தமோ பிரதானத்தில் இருந்தும் கூட சதோ பிரதானமாக ஆகிக் கொண்டே செல்கிறீர்கள். சதோ பிரதானமாக ஆவதற்காக இங்கே பாபாவிடம் வருகின்றீர்கள். பாபா கூறுகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, பாபாவை நினைவு செய்யுங்கள். முழு சிருஷ்டி சக்கரமும் எவ்வாறு சுற்றுகிறது, அனைத்து ஆத்மாக்களுக்கும் எவ்வாறு மற்றும் எப்படி இளைப்போறுதல் கிடைக்கிறது என்பதை பாபா புரிய வைக்கிறார். அனைவருக்கும் பாபாவின் செய்தியை கொடுப்பது குழந்தைகளாகிய உங்களுடைய கடமையாகும். ஆமா, எல்லாரும் தமோ பிரதான நிலைக்கு வந்துட்டீங்க. சத்துவ பிரதானமாக்குறதுக்கு தான் பாபா ஞானம் சொல்றார். மற்றவங்க எல்லாம் அமைதிக்காக வெளியே எங்கெங்கயோ போயிட்டு வராங்க, அங்கெல்லாம் அமைதி கிடைக்குது. சரி, ஓகே. புத்துணர்வு கிடைக்குதா? யாருக்கும் புத்துணர்வு கிடைக்கிறது இல்ல. ஆனா குழந்தைங்களாய் உங்களுக்கு ஞானத்தின் மூலமா புத்துணர்வும் கிடைக்குது. தமோ பிரதான இருந்து சத்துவ பிரதானமாகவும் மாறிடுறீங்க அப்படிங்கிறாரு. அப்ப உங்களுக்கு டபுள் லாபம் இல்லையா? அமைதியும் கிடைச்சிருச்சு, ஞானமும் கிடைச்சிருச்சு. ஞானத்தின் மூலமா தூய்மையான உலகத்துக்கும் போறீங்க. இது எல்லையற்ற லாபம், டபுள் லாபம் இல்ல. தமோ பிரதானில இருந்து சத்துவ பிரதானமும் ஆயிடுறீங்க, மனிதன்ல இருந்து தேவதையாவும் ஆயிடுறீங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குதுன்னு. அதே போல குழந்தைகளாக நம்மளுடைய கடமை என்னன்னு அப்பா புரிய வைக்கிறாங்க. பாபாவுடைய செய்தியை எல்லாருக்கும் கொடுப்பது, அனைவருக்கும் கொடுப்பது குழந்தைகளாக உங்களுடைய கடமையாகும்னு சொல்றாங்கப்பா. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த ஆஸ்திக்கு நீங்கள் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபா இந்த சங்கமயுகத்தில் புதிய சொர்க்கம் என்ற உலகத்தை படைக்கின்றார். நீங்கள் அங்கே சென்று எஜமானர்களாக ஆகின்றீர்கள். பிறகு துவாபர யுகத்தில்
மாயை ராவணனின் மூலம் உங்களுக்கு சாபம் கிடைக்கிறது. அப்போது தூய்மை, சுகம், அமைதி, செல்வம் போன்ற அனைத்தும் முடிந்து விடுகிறது. எப்படி மெதுவாக முடிந்து விடுகிறது என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கிறார். சுகதாமத்தில் ஏதும் அமைதி இருக்கிறதா என்ன? சுகதாமத்தில் அமைதியே அமைதியாகும். பக்தி மனிதர்களை எவ்வளவு களைப்படைய வைக்கிறது. பக்தியின் மூலம் பிறவிகளாக எவ்வளவு களைப்படைந்து விடுகிறார்கள். அதான் சொர்க்கத்துல இருந்தீங்க, தூய்மை இருந்துச்சு, சுகம் சாந்தி சேர்ந்து இருந்துச்சு. அதே போல துவாபர யுகத்துல இருந்து வாம மார்க்கத்துல வந்தீங்க, தூய்மையற்ற நிலை அடையிறீங்க, துக்கம் அசாந்தி வந்துட்டே இருக்குது. ராவணன் மூலமா மொத்தமும் இழந்துட்டீங்க அப்படிங்கிற தூய்மை, சுகம், சாந்தி, செல்வம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டீங்க அப்படிங்கிற. ராவணன் அந்த அளவுக்கு உங்களை மோசமாக்கிட்டான். பக்தி செய்து செய்து இல்லாத நிலை அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிற. ஒரே அடியாக எவ்வளவு ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள். இந்த ரகசியங்கள் அனைத்தையும் பாபா புரிய வைக்கின்றார். புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு யோசிக்கிறார்கள். மந்திரம் ஏதும் போட்டுவிடக் கூடாது என்று எண்ணுகிறார்கள். மந்திரம் போட்டு விடக்கூடாதுன்னா அப்படிங்கிறவருக்கு பயப்படுறாங்களா? எவ்வளவு யோசிக்கிறார்கள். அதாவது புதியவர்களை சொல்றாரு. புதியவர்கள் வருகிறார்கள் என்றால் எவ்வளவு புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு யோசிக்கிறார்கள். மந்திரம் ஏதும் போட்டுவிடக் கூடாது என்று எண்ணுகிறார்கள். மந்திரம் போட்டுருவாங்களோ அந்த பிரம்மகுமாரிகள் அப்படின்னு என்றாங்கன்னு சொல்றாரு போல இருக்கு. ஆனா நீங்கள் தான் பகவான் மந்திரவாதி என்று சொல்கிறீர்கள். எனவே பாபா கூறுகின்றார், ஆமாம், உண்மையில் நான் மந்திரவாதி தான். ஆனால் மந்திரத்தின் மூலம் மனிதர்களை செம்மறியாடாக மாற்றிவிடக்கூடிய அந்த மந்திரம் இல்லை. இது புத்தியின் மூலம் புரிந்து கொள்ளப்படுகிறது. தேகாபிமானம் உள்ள எருதுக்கு தெய்வீக இசை புரியாது என்ற பாடல் கூட உள்ளது. எருது இந்த சமயத்தில் மனிதர்கள் அனைவரும் செம்மறியாடு ஆவர். இந்த விஷயங்கள் அனைத்தும் இங்கே உள்ளவைகளாகும். இந்த சமயத்தை பற்றி பாடப்பட்டவைகளாகும். கல்பத்தின் இறுதியை கூட மனிதர்களை புரிந்து கொள்ள முடியாது. சண்டிகா தேவிக்கு எவ்வளவு பெரிய திருவிழா கூட்டம் கூடுகிறது. அவர் யார்? அவர் ஒரு தேவியாக இருந்தார் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பெயர் எதுவும் சத்தியுகத்தில் இல்லவே இல்லை. அதான் ஓகே. அது என்னன்னா, அது எருதுன்னு சொல்றாரு இல்லையா, அந்த ஆடு மாடு கிட்ட எல்லாம் போய் இசை கருவியை வாசிச்சா அது என்ன ரியாக்ட் பண்ணும்? ஒண்ணுமே செய்யாத அமைதியா இருக்கும். அதுல காது கேட்டும் கேட்காம அதிகமேன்னு கத்திக்கிட்டு இருக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் செய்ய முடியாது இல்லையா? அது போல தேக அபிமானத்துல இருக்கவங்களுக்கு என்னத்தை தான் போய் ஞானத்தை சொன்னாலும் அவங்க ஒண்ணுமே தெரியாத போல அமைதியா தான் உட்காந்துருப்பாங்க அப்படிங்கிறாரு. அதனாலதான் பாட்டு கூட இருக்குது, இந்த செம்மறியாட்டுக்கு தெய்வீக இசையை பத்தி என்ன தெரியும் அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த சண்டிகா தேவி அப்படிங்கிற இந்த கோயில், அதாவது அந்த தேவிக்கு எவ்வளவு பூஜை நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. ஆனா சத்தியுகத்தின் திரேதாயுகத்திலையும் அப்படிப்பட்ட சண்டிகா தேவிங்கிறதுங்க யாரும் கிடையாது அப்படிங்கிறாரு. அது சங்கம யுகத்தின் விஷயமா இருக்குது. சண்டிகா தேவின்னா என்ன அர்த்தம்னா சண்டித்தனம் பண்றவங்க, அதாவது சேட்டை செய்யறவங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குழந்தைங்க சேட்டை செய்யுதுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் சண்டின்னு சொல்லுவாங்க. அந்த சண்டிகா தேவிக்கு எவ்வளவு பூஜை நடக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இங்க சண்டித்தனம் பண்றீங்க இல்லையா தேக அபிமானத்துல அதுதான் உங்களுடைய பூஜை தான் அங்க நடக்குது அப்படிங்கறது சொல்றாரு. அப்படிப்பட்ட பெயர் எதுவும் சத்தியுகத்தில் இல்லவே இல்லை. சத்தியுகத்தில் எவ்வளவு அழகான பெயர்கள் இருக்கின்றன. சத்தியுக சம்பிரதாயங்களை உயர்ந்தவைகள் என்று சொல்லப்படுகிறது. கலியுக சம்பிரதாயங்களுக்கு எவ்வளவு மோசமான பெயர்களை கொடுக்கிறார்கள். இப்போதைய மனிதர்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாது, தேவதைகளுக்கு உயர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. மனிதர்களை தேவதையை ஆக்கினீர்கள் என்று புகழ் பாடப்படுகிறது. மனிதனிலிருந்து தேவதையாகவும் தேவதையிலிருந்து மனிதனாகவும் எப்படி ஆகிறார்கள் என்ற ரகசியத்தை பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். ஓகே, சரிதான் சிஸ்டர். மனிதனை தேவதையாக ஆக்குவது எப்படின்னு பாபா உங்களுக்கு புரிய வச்சிருக்கார் அப்படிங்கிறார். சண்டிகா தேவியை பத்தி சொன்னாரு, அதுக்கப்புறம் இதுதான் சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, தேவதைக்கு உயர்ந்த தேவதைகளுக்கு
உயர்ந்தவர்கள் சொல்ல முடியும், மனிதர்களுக்கு சொல்ல முடியாது. ம். மனிதர்களை தேவதையாக்கினீர்கள்னு அப்படின்னு புகழ் பாடப்படுகிறது. யாருக்கு? சிவபாபாவுக்கு பாடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. மனிதன்ல இருந்து தேவதையாகவும் தேவதையில இருந்து மனிதனாகவும் எப்படி ஆவறீங்க ரகசியத்தை குழந்தைகளாகி உங்களுக்கு இப்போது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார். அதனை ஓகே பிரதர், ம். அதனை தேவதை உலகம் என்றும் இதனை மனித உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. பகலை வெளிச்சம் என்றும் இரவை இருள் என்றும் சொல்லப்படுகிறது. ம். ஞானம் என்பது ஒளி, பக்தி என்பது இருள், ம். அஞ்ஞானத்திற்கு உறக்கம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. நம்மால் ம். அல்ல உறக்கம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா. முன்னால் ம். நாம் எதையும் தெரிந்திருக்கவில்லை, இதற்கு முன்னாடி நாம் எதையும் தெரிந்திருக்கவில்லை என்ற போது தெரியாது தெரியாது என்று சொன்னோம். ம். அதாவது நாம் தெரிந்திருக்கவில்லை என்று நீங்களும் புரிந்து கொள்கிறீர்கள். ம். நாமும் முன்பு நாஸ்திகர்களாக இருந்தோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ம். எல்லையற்ற தந்தையே தெரிந்திருக்கவில்லை. அவர் உண்மையான அழிவற்ற தந்தை, அவரை அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை என்று சொல்லப்படுகிறது. இப்போது நாம் அந்த எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆமா, தெரியாது தெரியாதுன்னு சொன்னது இரவு நேரம், அதனாலதான் அந்த இரவு இருள் அப்படின்னு சொல்றாரு. பகல் நேரத்துல ஒளி வெளிச்சம், அதாவது ஞானம் கிடைச்சது ஒளி. அதான் சத்தியுகம் திரேதாயுகம் ஞானத்துல இருப்பீங்க, அதாவது பகல்ல இருக்கீங்க, அததான் பிரம்மாவின் பகல்னு சொல்லப்படுது. அஞ்ஞானத்துல எதுவுமே தெரியாதவங்களா இருக்கீங்க, அதான் பிரம்மாவின் இரவு அப்படின்னு சொல்றது. பிரம்மாவுக்கு மட்டும் இல்ல, பிரம்மகுமாரிகளுக்கும் அது பகல் இரவு தான் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்ப அந்த விஷயம் எதுக்காக சொல்றாருன்னா, ஞானத்துல இருந்தீங்க அஞ்ஞானத்துல இருந்தீங்க. அதாவது படைப்பவர் படைப்பினுடைய ரகசியம் எதுவுமே தெரியாது இல்லையா இருள் நேரத்துல உங்களுக்கு. அதான் எல்லையற்ற தந்தையை பற்றியே தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்படி நீங்க ஆஸ்திகர்னு சொல்ல முடியும்? அப்பவும் கூட நீங்க நாஸ்திகர் தான் அப்படிங்கிறார். தெரியாது தெரியாதுன்னு சொல்றவங்கள, கடவுளை பத்தி தெரியாதுன்னு சொல்றவங்க நாஸ்திகர் தானே சொல்ல முடியும். தெரிஞ்சவங்கள தானே ஆஸ்திகர், ஆஸ்திக்கு தகுதி உடையவர்கள்னு சொல்ல முடியும். எந்த ஆஸ்திக்கு? சத்தியுக திரேதாயுகத்தின் ஆஸ்திக்கு. அது அதன் அடிப்படையில சொல்றாரு. அப்பா இரவு பகல்ல எப்படி வந்திருக்கீங்கன்னு பாருங்க அப்படிங்கிற. பாபா குழந்தைகளுக்கு மறைமுகமான ஞானத்தை கொடுக்கின்றார். இந்த ஞானம் மனிதர்களிடம் எங்கேயும் கிடைக்க முடியாது. ஆத்மா மறைமுகமானதாக இருக்கிறது. மறைமுகமான ஞானத்தை ஆத்மா தாரணை செய்கிறது. ஆத்மாதான் வாயின் மூலம் ஞானத்தை கொடுக்கிறது. ஆத்மாதான் மறைமுகமான தந்தையை மறைமுகமாக நினைவு செய்கிறது. குழந்தைகள் தேகாபிமானிகளாக ஆகாதீர்கள் என்று பாபா கூறுகின்றார். தேகாபிமானத்தின் மூலம் ஆத்மாவின் சக்தி முடிந்து விடுகிறது. ஆத்மாவினாக ஆவதின் மூலம் ஆத்மாவில் சக்தி சேமிப்பாகிறது. மறைமுகமான பாபா, மறைமுகமான ஞானம், மறைமுகமான யோகம் அப்படின்னு சொல்றாரு. மறைமுகமான ஆத்மா. ஆமா, அதான் இல்ல பரமாத்மா ஆத்மா எல்லாமே மறைமுகமா இருக்குது. அதனாலதான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மா கூட, அந்த ஞானம் கூட மறைமுகமா இருக்கு இல்லையா. வார்த்தை தானே வெளிப்படுது, அதை பார்க்க முடியாது இல்லையா. அதுக்காக சொல்றாரு. அப்ப ஆத்மா தான் தாரணையும் செய்த ஞானத்தை தாரணை செய்து மற்றவர்களுக்கு சொல்லவும் செய்து, அப்புறம் அந்த யோகா செய்து இல்லையா, தந்தையும் மறைமுகமா நினைவு செய்யறதும் ஆத்மா தான் அப்படிங்கிறார். எல்லாமே குப்தமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் குழந்தைகளே தேக அபிமானத்துல வராதீங்க. அப்பா ஆத்மாக்கு எந்த ஒரு சேமிப்பும் ஆகாது. ஆத்மா அபிமானியா ஆகும் போதுதான் உங்களுக்கு சேமிப்பாகும் அப்படிங்கிறார். அந்த ஞான யோகத்தின் அடிப்படையில சக்தி சேமிப்பாகும் இல்லையா. யோகத்துல இருந்தா சக்தி சேமிப்பாகும். அதாவது ஆத்மா அபிமானியா இருந்தா சக்தி சேமிப்பாகும். தேக அபிமானத்துல இருந்தா சக்தி இல்லாம போயிடும் அப்படிங்கிறார். ஓகே பிரதர். அதாவது மறைமுகமான தந்தை, மறைமுகமான ஆத்மா, மறைமுகமான ஞானத்தை கொடுக்கிறார். ஆத்மா மறைமுகமாக அதை தாரணை செய்து. குழந்தைகளே படிச்சுட்டணும். ஆத்மா அபிமானிகளாக ஆவதின் மூலம் ஆத்மாவில் சக்தி செழிப்பாகிறது. நாடகத்தின் ரகசியத்தை நல்ல விதத்தில் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார். இந்த அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை யார் சரியான விதத்தில் தெரிந்துள்ளார்களோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் மனிதர்கள் மேலே செல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள், மேலே உலகம் இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். சாஸ்திரங்களில் மேலே உலகம் இருக்கிறது என்று சொல்லி கேட்டுள்ளனர். எனவே அங்கு சென்று பார்க்கலாம். அந்த உலகத்தில் குடியேற முயற்சி செய்கிறார்கள். உலகம் முழுவதிலும் குடியேறி விட்டார்கள் அல்லவா. பாரதத்தில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. வேறு எந்த கண்டம் போன்றவைகள் இல்லை. பிறகு எவ்வளவு
எவ்வளவு குடியேறி விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆத்மலோகம், அதாவது சாஸ்திரத்துல எழுதி வச்சிருக்கோம், மேல ஒரு உலகம் இருக்குது, அதாவது சொர்க்கம் இருக்குது, அப்புறம் ஆத்மலோகம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அதனால மேல உலகம் இருக்குதுன்னு மேல பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. உலகம் முழுக்க எல்லாரும் குடியேறிட்டாங்க, அப்ப மேலதானே போகணும்னு மேல பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் முழுக்க குடியேறிட்டாங்களா சிஸ்டர்? இப்ப உலகம் ஃபுல்லா மக்கள் தொகை கூடிருச்சு இல்லையா? அப்ப இந்த உலகம் ஃபுல்லா நிரம்பிட்டீங்க, அப்புறம் மேலதானே போகணும் அப்படிங்கறதுக்காக சொல்றாரு. அப்புறம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் பாரத கண்டத்துல இருந்துச்சு. அப்ப ரொம்ப குறைவான மக்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இப்ப பாருங்க எவ்வளவு பேரு மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா குடியேறிட்டாங்க அப்படின்னு இங்கேயும் சொல்றாரு. கீழே மேலையும் மாத்தி மாத்தி சொல்றாரு சிஸ்டர், புரிஞ்சுக்கணும். மேல இருந்தா ஆத்மாக்கள் கீழே சாக்கார உலகத்தை ஃபுல்லா நிரம்பிட்டாங்க இல்லையா, அதையும் சொல்றாரு. கீழே ஃபுல்லா நிரம்பினதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் மேல போறதுக்கு முயற்சி செய்யறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. நீங்களும் அதே போலதானே செஞ்சுட்டு இருக்கீங்க, மேல இருந்து தான் கீழே நீங்க வந்தீங்க, இப்ப கீழே இருந்து மறுபடியும் மேல போகணும், அவ்வளவுதான் விஷயம் அப்படிங்கிறாரு. ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது, வேறு எந்த கண்டம் போன்றவைகள் இல்லை. பிறகு எவ்வளவு குடியேறி விட்டார்கள், பாரதத்தில் எவ்வளவு சிறிய பகுதியில் தேவதைகள் இருக்கிறார்கள் என்று சிந்தனை செய்து பாருங்கள். யமுனை நதிக்கரையில் தான் பரிஸ்தானம், தேவதைகள் வாழும் இடம் இருந்தது. அங்கே லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் செய்தார்கள். எவ்வளவு அழகான பிரதான உலகமாக இருந்தது. இயற்கை அழகு இருந்தது, ஆத்மாவில் அனைத்து திறமைகளும் இருந்தது. ஸ்ரீகிருஷ்ணருடைய பிறவி எவ்வாறு நடக்கிறது என்பது குழந்தைகளுக்கு காட்டப்பட்டது. அறை முழுவதும் வெளிச்சமாகி விட்டதை போல் இருக்கிறது. எனவே பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், இப்போது நீங்கள் பரிஸ்தானத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த யமுனை நதிக்கரை ஓரத்துலதான் பரிஸ்தானம், அதாவது சொர்க்கம் தயாராகும். கிருஷ்ணருடைய அதாவது காட்சி கூட கிடைச்சது இல்லையா அப்படிங்கிறாரு. அந்த கிருஷ்ணனுடைய பிறப்பு கூட எப்படி இருக்கும் அப்படின்னு, அந்த அறை முழுக்க ஒளி நிரம்பி இருக்கும். அதுக்கப்புறம் தான் கிருஷ்ணன் பிறவி இருப்பார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எதுல இருக்குது அப்படின்னா பகவத்கீதையிலே இருக்குதுல்ல சிஸ்டர். கிருஷ்ணர் ஜென்மம் எடுக்கும் போது எங்க எடுப்பாரு, அந்த கம்சனுடைய ஜெயில் அறையில எடுப்பாரு. அது கலியுக ஜெயில் தான் அப்படி காமிச்சிருக்காங்க. அப்ப அங்க கூட யமுனை நதிக்கரையே இந்த கரையில இருந்து அக்கறைக்கு போறதா தானே காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணர் இந்த கரையில பிறப்பாரு, அத கலியுக கரையில பிறக்கிறது மாதிரியும், அங்கிட்டு போய் அங்க இது கம்சபுரியில இருந்து அங்கிட்டு அதானது அதனது பிருந்தாவனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போவாங்க. இங்க இருந்து அங்கிட்டு போறாங்க. என்னங்க சிஸ்டர்? கோகுலமா? கரெக்டா வரல எனக்கு, பிருந்தாவனம் ஞாபகம் வந்துருச்சு. சரி, போவாங்க இல்லையா, அததான் சொல்றாரு. யமுனை நதிக்கரை ஓரத்துலதான் பரிஸ்தானமும் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணனுடைய காட்சி கூட கிடைச்சது இல்லையா, அவங்க ஜென்மம் எடுக்கும் போது தேவகிக்கு கிருஷ்ணன் குழந்தையா பிறக்கும் போது அரை முழுக்க ஒளி நிரம்பிடுச்சு, காவலாளிகள் பூரா மயக்கம் அடைஞ்சிட்டாங்க இல்லையா. அது போல சொல்றாரு அப்பா, கிருஷ்ணருக்கு ஜென்மம் எடுக்கும் போது அப்படி ஒளி நிரம்பியே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்பா. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? பரிஸ்தானத்திற்கு செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் சொன்னாரா? ஆமா, அதான் சொல்லுவார் இல்லையாப்பா, இக்கரையில இருந்து அக்கறை. இப்போது நீங்கள் பரிஸ்தானத்திற்கு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றபடி குளத்தில் மூழ்குவதன் மூலம் தேவதைகளாக ஆகிவிடுவார்கள் என்பது கிடையாது. இவங்க பொய்யான பெயர்களை வைத்து விட்டார்கள். லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று சொல்லி விடுவதன் மூலம்தான் அனைத்தையும் மறந்து விட்டார்கள். இப்போது நீங்கள் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தவறற்றவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வளவு சிறிய ஆத்மா சரீரத்தின் மூலம் எவ்வளவு பெரிய நடிப்பை நடிக்கிறது. பிறகு சரீரத்தில் இருந்து ஆத்மா வெளியேறி விடுகிறது என்றால் சரீரத்தின் நிலையை பாருங்கள், என்னவாகி விடுகிறது. ஆத்மாதான் நடிப்பை நடிக்கிறது. எவ்வளவு பெரிய சிந்தனை செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அது ஒரு குணம் இருக்குதான் சிஸ்டர் இமயமலையில. அந்த குளத்துல முங்கி எந்திரிச்ச மனிதர்களா முங்கி எந்திரிச்சோன்னா தேவதைகளா தான் வெளிவருவாங்களாம். அப்படி ஒரு குளம்னு ஒண்ணு சாஸ்திரம் எழுதி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி குளத்துல எல்லாம் முங்கி எந்திரிக்கிறதுனால யாரும் தேவதை ஆக முடியாது அப்படிங்கறத சொல்றாரப்பா. இங்க ஞானத்தை நல்லா கேட்கணும், ஆத்மாபிமானி ஆகணும், ஆத்மாபிமானி ஆகி பரமாத்மாவை நினைவு செய்யணும். அதன் மூலமா தான் உங்களுடைய பாவ கர்மங்களாலையும் அதன் மூலமா தான் மனிதனிலிருந்து தேவதையா மாற்றப்படுவீங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி குளத்துல முங்கி எந்திரிக்கிறதுனாலலாம் தேவதையாக முடியாது அப்படிங்கிறாரப்பா.
முழு உலகத்தின் ஆத்மாக்களும் தங்களுடைய நடிப்பின்படிதான் நடிப்பை நடிக்கிறது. கொஞ்சம் கூட வித்தியாசப்பட முடியாது. அப்படி முழு நடிப்பும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. சந்தேகப்பட முடியாது. ஒவ்வொருவருடைய புத்தியிலும் வித்தியாசப்படலாம். ஏனென்றால் ஆத்மா மனம் புத்தியோடு இருக்கிறது அல்லவா. நாம் உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் வாங்குகிறோம் என்றால் மனதிற்குள் மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறார்கள். ஸ்காலர்ஷிப் பெறோம் அப்படின்றப்ப மகிழ்ச்சி இருக்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? டிராமா நமக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்குது அப்படின்றத நம்ம பேசுனத செஞ்சு பாக்குறோம் இல்லையா? டிராமா ரிப்பீட் ஆகுது. டிராமால ஒவ்வொரு ஆத்மாக்களின் பாகத்தின் ரகசியம் பதிவாயிருக்குது நமக்கு தெரியும் இல்லையா? அதான் ஸ்காலர்ஷிப்னு சொல்றாரு அப்பா. ஞானம் கிடைக்கிறதா உங்களுக்கு பெரிய ஸ்காலர்ஷிப். அப்படின்னா உதவித்தொகை இங்கேயும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நாளைக்கு சத்தியோகத்துல போய் நாங்க சுகமா வாழ போறோம் அப்படிங்கிறது. புரியுதா சிஸ்டர் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? ஓகே, அதான் சிஸ்டர் சொல்றாரு. அதான் சங்கம யுகமும் உங்களுக்கு குஷியான யுகம் தான். அடுத்து சத்தியோக திரேதா யுகமும் குஷியான யுகம் தான் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அப்ப நாடகத்துல ஒவ்வொரு ஆத்மாக்களின் பாகத்தையும் பத்தி புரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் மனம் புத்தி இருக்குது, மனசும் புத்தி இருக்குது. அப்ப அவங்களுடைய பாகத்தை அவங்கவுங்க பார்த்து பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிங்கிறப்ப அந்த நடிப்பு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள இருந்துதான் வந்துச்சு. அவங்களுக்குள்ளே டிஃபால்ட்டா பதிவாயிருக்குது அப்படிங்கறத சொல்றாரு அப்ப. நாடகத்தின் ரகசியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அதைத்தான் நான் எப்பயும் சிம்பிளா சொல்லுவேன், அழிவற்ற ஆத்மா. அந்த அழிவற்ற ஆத்மால அழியாத பாகம் பதிவாயிருக்குது. அது போலதான் இங்க பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாடகத்துல வந்து அப்படிங்கிற. நேத்து கூட சொன்னோம் இல்லையா, கல்பமா இந்த ஆத்மாக்கள் இதே பாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. போன கல்பத்துல என்ன பண்ணாங்களோ அதேதான் இந்த கல்பத்திலயும் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதான் சூப்பரா சொல்றாரு அப்பா. எவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய உடலை எடுத்து நடிக்கிறது ஆச்சரிய விஷயம் அல்லவா அப்படின்னு கேட்கிறாரு அப்பா. இங்கேயும் கூட உள்ளுக்குள் வந்தவுடனேயே குறிக்கோளை முன்னால் பார்க்கிறார்கள் எனும் போது கண்டிப்பாக குஷி ஏற்படும். நாம் தேவதைகளாக ஆவதற்காக இங்கே படிக்கின்றோம் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். அடுத்த பிறவின் குறிக்கோளை காணக்கூடிய பள்ளி எதுவும் இல்லை. அடுத்த பிறவின் குறிக்கோளை காணக்கூடிய பள்ளி எதுவும் இல்லை. நாம் லட்சுமி நாராயணன் போல் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அடுத்த பிறவியின் குறிக்கோள் என்ன அப்படின்னு படிக்கும் பள்ளி எதுவும் இல்லை. நாராயணனை போல் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். இப்போது நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். பிறகு எதிர்காலத்தில் இந்த லட்சுமி நாராயணனை போல் ஆவதற்கான படிப்பை படித்துக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு மறைமுகமான படிப்பாக இருக்கிறது. குறிக்கோளை எண்ணி பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். புத்திக்கு அளவே இல்லை. பள்ளியோ அல்லது பாடசாலையோ இருந்தால் இப்படி இருக்க வேண்டும். எவ்வளவு மறைமுகமாக இருக்கிறது, ஆனால் மிக பெரிய பாடசாலையாகும். உங்களுக்கு குஷி இருக்கணும். எப்படி குறிக்கோள் நினைச்சு குஷி இருக்கணும். மனிதன்ல இருந்து நம்ம தேவதை ஆக போறோம், லட்சுமி நாராயணனுக்கு போல ஆக போறோம் அப்படிங்கிற குஷி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது போல பள்ளிக்கூடம் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்கூல் ஃபுல்லா எப்படி இருக்குது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வர்றது பெரிய கஷ்டமா இருக்குது. அவங்க ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்குது, குஷிக்கான பள்ளிக்கூடமா இருக்குது. எல்லாம் தேடி ஓடி வராங்க அப்படின்னு சொல்றாரு. வந்து படிக்கிறவங்க எல்லாம் எப்படி வராங்க, குஷியா வராங்க, குஷியா போறாங்க இல்லையா? அதான் இப்படிப்பட்ட பள்ளிக்கூடம்ல இருக்கணும் உங்களுக்கு அப்படிங்கிறார். அடுத்த பிறவிய பத்தி சொல்லித்தர பள்ளிக்கூடம் இது ஒண்ணுதான் இருக்குது. அதுவும் சின்ன பள்ளிக்கூடமா இல்ல, பெரிய பள்ளிக்கூடமா இருக்குது அப்படிங்கிறார். நிறைய சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்றாரு. எல்லாத்தையும் எண்ணி பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். குஷிக்கு அளவே இல்லை அப்படிங்கிறப்ப. ஆமா, ஓகே. எவ்வளவு மறைமுகமாக இருக்கிறது, ஆனால் மிக பெரிய பாடசாலையாகவும் எவ்வளவு பெரிய படிப்போ அவ்வளவு வசதிகள் இருக்கிறது. ஆனால் இங்கே நீங்கள் தரையில் அமர்ந்து படிக்கிறீர்கள். ஆத்மா படிக்க வேண்டி இருக்கிறது. தரையில் அமர்ந்தாலும் சரி அல்லது சிம்மாசனத்தில் அமர்ந்தாலும் சரி, இந்த படிப்பில் தேர்ச்சி பெற்ற சென்று லட்சுமி நாராயணனாக ஆவோம் என்ற குஷியில் நடனமாடுங்கள். இப்போது நான் இவருக்குள் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களுக்கு படிப்பிக்கின்றேன் என்று பாபா தன்னுடைய அறிமுகத்தை குறிக்கின்றார்.
பாபா தேவதைகளுக்கு கற்பிக்க மாட்டார். தேவதைகளுக்கு இந்த ஞானம் எங்கே இருக்கிறது, தேவதைகளிடத்தில் ஞானம் இல்லையா என்று மனிதர்கள் குழம்புகிறார்கள். தேவதைகள் தான் இந்த ஞானத்தின் மூலம் தேவதைகளாக ஆகிறார்கள். தேவதைகளாக ஆன பிறகு ஞானத்திற்கு என்ன அவசியம் இருக்கிறது? லௌகிக படிப்பின் மூலம் வக்கீலாக ஆகிவிட்டார்கள், சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு வக்கீலுக்கு படிப்பார்களா என்ன? நல்லது அப்படின்னு முரளி நிறைவேற்கிறது. சின்ன முரளி. ஆமா, 2 பேராகிராஃப் தான் இருக்குது. தேவதைகளுக்கு அதான் தேவதைகளுக்கு எந்த ஞானமும் இல்லையா அப்படின்னு மனிதர்கள் கேட்டு குழப்பம் அடைகிறாங்களாம். அப்பா சொல்றாரு இல்லையா, தேவதைகளுக்கு எந்த ஞானமும் கிடையாது அப்படின்ன போது, அப்ப அந்த தேவதைகளுக்கு ஞானம் கிடையாது. அந்த தேவதைகள் எப்படி ஆனாங்க? இங்க தேவதையின் படிப்பு படிக்கிறதுனால அங்க தேவதை ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாரு. தேவதை ஆனதுக்கு அப்புறம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறாரு. ஏன்னா இயல்பாவே சத்தியவத்திரேதாவே எப்படி இருக்கும்? 5 விகாரங்கள் இல்லாத தூய்மையான உலகம். அங்க எப்பவும் இயல்பான ஒரு வாழ்க்கை நடக்கதான் போகுது. ஆனா இங்க ஃபுல்லா தூய்மையற்ற வாழ்க்கையா இருக்குது. அதனால தூய்மையற்றதுல இருந்து தூய்மை ஆகிறதுக்கான முயற்சி செய்றீங்க. மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறதுக்கான படிப்பு படிக்க வேண்டியது இருக்குது. அப்ப அந்த தேவதைகள் தான் இங்க தேவதையின் படிப்பை படிச்சு தேவதை ஆகுறாங்க அப்படிங்கிறாரு. வக்கீலுக்கு என்னமோ சொன்னாரு சிஸ்டர், வக்கீலின் படிப்பு படிக்கிறோம். வக்கீல் படிப்பின் மூலம் வக்கீலாக ஆகிவிட்டார்கள், சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பிறகு வக்கீலுக்கு படிப்பார்களா? ஆமா, வக்கீலாகி சம்பாதிச்ச பிறகு திரும்ப வக்கீலுக்கு படிப்பாங்களா? அதே போல இங்க தேவதைக்காக நீங்க படிச்சு தேவதை ஆயிட்டீங்க, பிறகு தேவதைகளுக்கு ஏன் படிக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, கான்வெகேஷன் சர்டிபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் யாராவது படிப்பாங்களா? அதான் சொல்றப்பா. ஓகே பிரதர். இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையும் நமஸ்காரம். தாரணைக்கு 2 பாயிண்ட்ஸ் அப்பா கொடுத்திருக்காங்க. முதல் பாயிண்ட், அழிவற்ற நாடகத்தின் ரகசியத்தை யதார்த்தமாக புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு சங்கில அடிச்சுதான் பாருங்க. நாடகத்தில் ஒவ்வொரு நடிகருடைய நடிப்பும் அவரவருடையதாகவும் அதை மிக சரியாக நடித்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையே பிராமண வாழ்க்கையே அந்த ஒரு பாயிண்ட்குள்ளதான் அடங்கி இருக்குது. அந்த தாரணைன்னு ஒரு பாயிண்ட்ல தான் அடங்கி இருக்குது. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். கல்பமா அந்த ஆத்மாக்கள் அதே பாட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு இருக்கணும். டிராமாவின் ரகசியத்தை நல்ல விதத்துல புரிஞ்சுக்கொள்ளணும். அப்பதான் குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருக்க முடியும் அப்படிங்கிற மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அது இந்த டிராமா பாயிண்ட் இல்லைன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியே இருக்காதுன்னு சொல்றாரு. வீணானவைகளை முடிக்கிறதுக்கு அந்த டிராமா பாயிண்ட் தான். கோபத்தை முடிக்கணும்னாலும் அந்த டிராமா பாயிண்ட் தான். எங்க வீணானவைகள் இருக்குதோ அங்க கோபம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. கோபம் எங்க இருக்குதோ அங்க வீணானவைகள் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் முடிக்கணும்னாலே இந்த டிராமா பாயிண்ட் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நல்ல ஞான சிந்தனை செய்யலாம். அந்த டிராமா பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கிடையாது, எக்கச்சக்கமா விஷயம் இருக்குது இல்ல. டிராமா நன்மை செய்யக்கூடியது, இறந்த காலமும் நன்மை செய்யக்கூடியது, வருங்காலம் நிகழ்காலம் எல்லாமே நன்மை செய்யக்கூடியது அப்படிங்கறது இருக்கு. நத்திங் நியூ இருக்குது, டிராமா ரிப்பீட் ஆகுது இருக்கு, டிராமா அக்யூரேட்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அதுதான் கல்பமா இந்த ஆத்மாக்கள் இதே பாட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் கல்பமா இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வெற்றியாளனா இருக்கேன் அப்படிங்கறதையும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா போன கல்பத்திலே நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் இந்த பிரச்சனைகள்லாம் கடந்து போய். அப்ப இந்த கல்பத்துல என்கிட்ட அந்த பிரச்சனைகள் வருதுன்னா இந்த கல்பத்துல அந்த பிரச்சனைகள்லாம் கடந்து வெற்றியாளனா ஆகத்தான் போறேன் அப்படிங்கறது ஞானம் பாயிண்ட் இருக்குது இல்லையா. அப்ப எல்லாமே நமக்கு முன்னாடியே தெரியும், நாம தான் ஜெயிக்க போறோம் அப்படின்னு. இப்படியாதான் இந்த மாதிரி பள்ளிக்கூடம் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு. கேட்டாரு இல்லையா? தொழில் செஞ்ச பிறகு திரும்ப வக்கீலுக்கு படிப்பாங்களா? அதே போல தேவதை ஆகிட்டாங்க, அவங்க ஏன் படிக்கணும்? இப்பதான் நீங்க இங்கதான் படிக்கணும். அதுதான் வெற்றி, உங்களுடைய பிறப்புரிமை. வெற்றி ஆல்ரெடி உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்டுருச்சு. நிச்சயிக்கப்பட்ட வெற்றியை பார்த்து வெற்றி அடைவோமா வேணாமான்னு குழந்தைங்க குழப்பத்துல இருக்கிறத பார்த்தே பாபாவுக்கு சிரிப்பு வருதுன்னு சொல்லுவார் ஒரு நேரத்துக்கு. அப்ப என்ன ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்பாரா இல்லையா? போன கல்பத்துல நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க இல்லையா, அப்ப என்ன குழப்பத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாரு. ரெண்டாவது பாயிண்ட் தாரணைக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப குறிக்கோளை முன்வைத்து குஷியில் நடனம் ஆட வேண்டும். குறிக்கோளை முன்வைத்து குஷியின் நடனம் ஆட வேண்டும். இந்த படிப்பின் மூலம் இந்த படிப்பின் மூலம் இப்படி லட்சுமி நாராயணனாக ஆவோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். ஆமா, உங்க புத்தியில எப்படி இருக்கணும், நாங்க லட்சுமி நாராயணன் ஆக போறோம் அப்படிங்கிற குஷி இருக்கணும். அது கூட உங்களுக்கு குறிக்கோளா இருக்குது.
உங்களுடைய குறிக்கோள் லட்சுமி நாராயணன் ஆகணும். அப்ப புத்தியில் அந்த ஞானம் இருக்கிறதுனால குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீங்க அப்படிங்கிறார். எப்படினாலும் வச்சுக்கலாம் அந்த பாயிண்ட். வரதானம் படிக்கிறீங்களா? வரதானம் சொல்லுங்கப்பா. நினைவு மற்றும் சேவையின் சக்திசாலி ஆதாரத்தின் மூலமாக தீவிர வேகத்தில் முன்னேறும் மாயையினை வென்றவர் ஆகுக. நினைவு மற்றும் சேவை சக்திசாலி ஆதாரத்தின் மூலம் தீவிர வேகத்தில் முன்னேறும் மாயையினை வென்றவர் ஆகுக. பிராமண வாழ்வின் ஆதாரமே நினைவும் சேவையும் ஆகும். இவ்விரு ஆதாரமும் சதா சக்திசாலியாக இருந்தால் தீவிர வேகத்தில் முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். மாறாக சேவை அதிகம் நினைவு குறைவு என்றாலும், நினைவு அதிகம் சேவை குறைவு என்றாலும் தீவிர முன்னேற்றம் இருக்காது. நினைவு சேவை இரண்டிலும் தீவிரம் இருக்க வேண்டும். தீவிரம் வேண்டும். நினைவும் தன்னலமில்லா சேவையும் உடன் இருந்தால் சுலபமாக மாயாவை வெல்லலாம். ஒவ்வொரு செயலின் முடிவிற்கு முன்பே சதா வெற்றி தென்படும். ஒவ்வொரு செயலின் முடிவிற்கு முன்பே சதா வெற்றி தென்படும். ஆமா, நினைவு மற்றும் சேவை அதுதான் டபுள் லாக். நினைவும் இருக்கணும், சேவையும் இருக்கணும். பிராமண வாழ்க்கையின் ஆதாரமே நினைவு மற்றும் சேவையாகும். இந்த இரண்டு ஆதாரமும் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சமநிலையில இருக்கணும். அதுதான் சொல்றாரு அப்பா. நினைவு மற்றும் சேவை சமநிலையில இருக்கணும். அதான் நினைவு அதிகமா இருக்குது, சேவை குறைவா இருக்குது. சேவை அதிகமா இருக்குது, நினைவு குறைவா இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தீவிர முன்னேற்றம் இருக்காது அப்படிங்கிற. தீவிரமா முன்னேறி போக முடியாது, உங்களால மாயை வென்றவர்கள் ஆக முடியாது. அதனாலதான் அப்ப சொல்றாரு நினைவும் சேவையும் சமநிலையில இருக்கணும் அப்படின்னு. நினைவும் சேவையும் சமநிலையில இருக்கணும்னு என்ன செய்யலாம்? ஒன்னு அதிகமா ஒன்னு குறைவா இருக்கக்கூடாது. அப்ப நினைவு சேவையும் சமநிலையில இருக்கணும்னா ஒரே பாயிண்ட் இருக்குது இதுக்கும். செய்பவன் செய்விப்பவன் அப்படிங்கிற நினைவு இருந்துச்சுன்னா நினைவும் சேவையும் சமமா வந்துடும். செய்விப்பவனான நான் ஆத்மா அப்படிங்கிறது நினைவு. அப்ப சேவைங்கிறது செய்விப்பவனான ஆத்மாவான நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? ஆத்மா எஜமானனா இருக்கேன், மாலிக்கா இருக்கேன். அப்படிங்கிறப்ப நான் நினைவுல இருக்கேன், ஆத்ம நினைவுல இருக்கேன். கர்மேந்திரியங்கள் மூலமா செய்பவன், கர்மேந்திரியங்கள் செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் அப்படிங்கிறப்ப சேவை வந்துருச்சு இல்லையா? கர்மேந்திரியங்கள் சேவை செய்துட்டு இருக்கோம், நினைவும் இருக்கும் சேவையும் இருக்கும். அந்த செய்பவன் செய்விப்பவன்கிற நினைவுல இருந்தீங்கன்னா டபுள் லாக் விழுந்துரும். மாயை அந்த சுயராஜ்ய அதிகாரிகள் முன்னாடி அதாவது எதிர்க்க முடியாது, மாயையே சுலபமா வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்றாரப்பா. நினைவும் வந்துருச்சு இல்லையா? செய்விப்பவன்கிறப்ப செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் இந்த கர்மேந்திரியங்கள் நினைக்கும் போது எப்படி ஆயிடுச்சு? நினைவும் சேவையும் சமநிலையில ஆயிடுச்சு. அப்ப இது வரணும்னா என்ன வேணும்? நமக்கு சுயராஜ்ய அதிகாரிங்கிற பிராக்டிஸ் வேணும். எல்லாமே அந்த சுயராஜ்ய அதிகாரிக்குள்ளதான் இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா? தீவிர வேகம் அதிகமாகும்னாலும் அந்த சுயராஜ்ய அதிகாரிகளின் பிராக்டிஸ் வேணும். அப்பதான் உங்களால சம்பூர்ண நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றது. அப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? அந்த செய்பவன் செய்விப்பவன்கிற நினைவுல இருக்கும்போது டபுள் லாக் விழுந்துரும். நினைவு மற்றும் சேவை சமமா ஆயிடும். கூடவே சுயராஜ்ய அதிகாரியாவும் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்றாரு. யார் இங்க சுயராஜ்ய அதிகாரிகளா இருப்பாங்களோ அங்க நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியாவும் ஆவீங்க. எப்படி அங்க விஸ்வராஜ்ய அதிகாரியா மாறுறீங்க? இங்க மாயையை வென்றுட்டீங்க சுயராஜ்ய அதிகாரியா இருந்து. அப்ப சேவை செய்யும் போது அதனுடைய விஷயம் கூட எப்படிப்பட்டதாயிடும்? சேவைக்கு முன்பாகவே வெற்றி நிச்சயிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க கடைசி பாயிண்ட்ல. எல்லாமே எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க. நினைவு சேவை, செய்விப்பவன் செய்பவன், அப்புறம் ஆமா அது அப்புறமேலு இது மாயை வென்றவர்கள் ஆயிடுவீங்க. சுயராஜ்ய அதிகாரியா நீங்க இருப்பீங்கன்னா நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா வந்துடுவீங்க. சேவை செய்யும் போது எப்படிப்பட்டதா இருக்குது? வெற்றி முன்னாடியே நிச்சயிக்கப்பட்டதாவும் ஆயிடுது அப்படிங்கிறாரு. சூப்பர் வரதான சிஸ்டர், அதை நல்லா சிந்தனை செஞ்சு பார்க்கணும். பிறகு நல்ல திரும்ப படிச்சுனா நமக்கு தாரணம் ஆகும். ஆமா, அந்த செய்பவன் செய்விப்பவன்ங்கிறது அந்த வரதானத்துல வரல, நம்ம ஆட் பண்ணிக்கணும். அங்க ஆட் பண்ணாதான் அது சமநிலையில வரும். நினைவும் சேவையும் இல்ல சமநிலையில இருக்காது. இல்லைன்னா நினைவு அதிகமா இருக்கும், சேவை குறைவா இருக்கும். இல்ல சேவை குறைவா இருக்கும், நினைவு அதாவது சேவை அதிகமாயிடும், நினைவு குறைவாயிடும், சமநிலையில இல்லாம போயிடும்.
சமநிலை இல்லைன்னா தீவிர வேகமா செயல்பட முடியாது அப்படின்னு சொல்றாரு அப்பா. நேத்துக்கு வரதானத்துல என்ன சொன்னார்னா, 1 வருஷத்துல செய்ய வேண்டியதை 1 மாசத்துல செஞ்சு முடிப்பீங்கன்னு சொன்னாரு. ஆமா, அது வந்து குழு சேவைக்கு அதான் சொன்னாரு. இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு செயலிலும் செயல் முடிவதற்கு முன்பே சதா வெற்றி தென்படும். அதுக்கு வந்து ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மைன்னு சொன்னாரு. குழுக்களா ஒற்றுமையா இருக்கணும், கூடவே திட சங்கல்பம் வைக்கணும் உறுதித்தன்மையோடு. அப்ப நீங்க 1 வருஷத்துல செய்ய வேண்டிய காரியத்தை 1 மாசத்துல செஞ்சு முடிச்சிருவீங்கன்னு சொன்னார். இது வந்து உங்களுடைய சுய சேவைக்கும் அதாவது தன்னலமற்ற சேவைன்னு சொன்னார் இல்லையா, சுயநலமற்ற சேவைக்கும் நினைவுக்கும் ஒரு பிராக்டிஸ். 2 சமநிலை பண்றதுக்கு, நினைவையும் சேவையும் சமநிலை ஆக்குறதுக்கான பிராக்டிஸ். அதுக்குதான் சுயராஜ்ய அதிகாரி. ஓகே பிரதர், அப்பா ஸ்லோகன் சொல்றாங்க. இவ்வுலகினை ஆன்மீக விளையாட்டு களம், இந்த உலகம் வந்து ஒரு ஆன்மீக விளையாட்டு களம்னு நினைச்சுக்கணுமா. வர்ற இன்னல்கள் எல்லாம் ஆன்மீக கை பொம்மை எனவும் புரிந்து கொள்ளுங்கள். உலகினை ஆன்மீக விளையாட்டு களம் என்றும் இன்னல்களை ஆன்மீக கை பொம்மை எனவும் புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, இன்னல்கள் தான் உங்களுக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி. அப்படின்னா இந்த பிரச்சனைகள் தான் உங்களுக்கு விளையாட்டு பொம்மை மாதிரி. இந்த உலகம் தான் பிளே கிரவுண்டு போல உங்களுக்கு அப்படிங்கிறார். எப்படி பேட்டில் கிரவுண்டு பப்ஜி கேம் விளையாடுறாங்க பாத்தீங்க இல்லையா, அது என்னது போர்க்களம்னு சொல்லுவாங்க அந்த கேம். அதே போல இதுவும் உங்களுக்கு போர்க்களம் தான், ஆனா விளையாடுறதுக்கான ஒரு களம் அப்படிங்கிறார். அதான் பிளே கிரவுண்ட். இந்த பிளே கிரவுண்ட்ல வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்க இல்லையா, அதுதான் உங்களுக்கு கைபொம்மை போல. கைபொம்மையை வச்சு தானே பிளே கிரவுண்ட்ல விளையாடுவீங்க. அது போல இந்த இன்னல்கள்ங்கிற அந்த பிரச்சனைகளை வச்சு விளையாடுங்க அப்படிங்கிறார். பிரச்சனைகள் வருதுன்னா தான் நம்ம என்ன செய்வோம், ஞானத்தை அப்ளை பண்ணுவோம், குணங்களை வெளிப்படுத்துவோம், சக்திகளை வெளிப்படுத்துவோம். பிரச்சனைகளே வரலன்னு வச்சுக்கோங்க, எதையுமே வெளிப்படுத்த மாட்டீங்க. அப்ப டிராமா உங்களுக்கு நன்மை செய்தது தானே. வர எல்லா பிரச்சனைகளையும் எனக்குள்ள இருக்க ஞானத்தை வெளிப்படுத்தணும், குணத்தை வெளிப்படுத்தணும், சக்திகளை வெளிப்படுத்தணும். இதெல்லாம் வெளிப்படுத்துறது மூலமா நான் மனிதன் வந்து தேவதையா மாறுறேன் அப்படிங்கிற விஷயம் தான். அப்ப எல்லாமே நன்மைக்கு தானே. அப்ப பிரச்சனைகள் வருதுன்னு பயப்படக்கூடாது. வந்திருக்குது, அததான் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, பிரச்சனையா பாக்காதீங்க, பரிசுன்னு பாருங்க அப்படின்னு பாரு. கிஃப்ட் வந்திருக்குது. என்ன கிஃப்ட் வந்திருக்குது, நான் மனிதன்ல இருந்து தேவதை ஆகிறதுக்கு எனக்குள்ள குணம் வந்திருக்கா அப்படிங்கிற கிஃப்ட். அப்பா குணத்தை நான் தாரணை பண்ணிருக்கேனா, ஞானத்தை தாரணை பண்ணிருக்கேனா, அப்பாவுடைய சக்தி எல்லாம் நான் முழுமையா வாங்கி வச்சிருக்கேனா, சம்பூர்ணமா ஆக்குறதுக்காக இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்க சிஸ்டர், ஓகே, சூப்பர் வரதானம், சூப்பர் ஸ்லோகன். ஸ்லோகன் வந்து ஒரு காமெடியா நல்லா சொல்லிவிட்டு, ஆன்மீக விளையாட்டுக்களம் இன்னும் ஆன்மீக கைபொம்மையா சேர்ந்து பூந்து விளையாடுங்கன்ட்டு. அதுதான் ஞான ரத்தினங்களோட விளையாடுங்க, அப்பெல்லாம் பிரச்சனையாவே தெரியாது உங்களுக்கு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி. இனிமையான முரளி கொடுத்த இனிமையான பாபாவுக்கு நன்றி. தேங்க்ஸ் பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப்பா.